சரி சரி விடு, சத்தம் போடாத. மல்லிகா, பிள்ளைய வாங்கி பாருமா, எப்படி இருக்கியான்? என்ன மாமா, கொஞ்சம் கருப்பா தான் இருக்கியான். நான் கூட அன்பு மாதிரி கலரா பிறப்பானான்னு பார்த்தேன். கடைசியில் இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கியான். அண்ணா வாங்க, உங்க ஒய்ஃபை பார்க்கலாம். அப்படியா? இந்த வந்துட்டோம். குழந்தைய தூக்கிட்டு வாங்க, ஃபீட் பண்ண வைக்கணும், பாவம் இல்லையா? அந்த இப்ப தூக்கிட்டு வந்துடுறோம். வா, மெதுவா தூக்கிட்டு வா உள்ள. வரேன்டா. ஏன் பையமா, குழந்தை பிறந்துருச்சாம்லோமா உன் பியாத்திக்கு? மாப்பிள்ளைக்கு கேள்விப்பட்டேன். என்னை சொல்லிக்கிட்டாளுக. உன்னை பார்த்ததே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சா, அதான் கேட்டேன். என்ன நல்லா இருக்காளா அன்பு? ஆமாத்தா இளவரசி, பிறந்துருச்சு. நல்லா இருக்கா, நல்லா இருக்காளாம். போய் பாத்தீங்களா? சண்டையும் சச்சுமா கிடந்துச்சே, என்ன ஆச்சு? சண்டை சச்சுமா தான் இருக்கு. என் பேத்தி பிள்ளை தானே, எங்கே போகுது? பார்க்காமையே போயிடுவோம், இல்லை தூக்காமையே போயிடுவோம். எத்தனை நாளைக்கு அந்த கோவத்தோடு இருக்க போறா சொல்லு? இப்போ நாங்கள் தான் கோவத்தோடு இருக்கோம். அவளாம் ஒன்றும் கிடையாது தான். அவள் எப்பவும் போல எங்கள் மேலே பாசமாக தான் இருக்கா. நாங்கள் தான் கோவப்பட்டுக்கிட்டே போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே. அவள் அவ்வளோ பண்ணிட்டால, எங்களுக்கு கோவம் தாங்கலை, எங்களுக்கு ரோசமான இருக்குல்ல, அதனால தான் நாங்கள் போகாமல் இருக்கோம். அவள் இப்போ பாசமாக தான் இருக்கா. போகணும், எனக்காவது ஒரு நாள் போய் பார்க்காமல போயிடுவோம். நல்லா இருக்கா அவளாம். ஆனால் கேள்விப்பட்டேன்னு சொன்னாங்க, பிள்ளையும் நல்லா இருக்கான், அவளும் நல்லா இருக்காளாம். நல்லா இருக்கட்டும். பாவம், என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்ட பிள்ளை எங்கிட்ட நல்லபடியாக ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, போதும். ஆமாம் இளவரசி, உனக்கு யார் சொல்லிக்கிட்டது? அன்போட பெரிய பத்தா தான், நாச்சி உன் அக்கா, நாச்சியம்மா இருக்குல்ல உங்கள் அக்கா, அதுதான் சொல்லிகிட்டு இருந்துச்சு. அது என்கிட்ட மட்டும் இல்லை, இது வழியாக போணுச்சு கடையை பக்கம். போகிறவுக வாரவுக, சைக்கிளில் போகிறவங்க, வண்டியில் போகிறவங்கன்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு கௌதமுக்கு பய பிறந்துட்டான்னு கத்தி எல்லாத்துலேயும் கூப்பிட்டு சொல்லிட்டு போகுது பெரியம்மா. அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னுச்சு. எனக்கும் தாங்கலை சந்தோஷம். அதான் உங்களை பார்த்ததும் கூப்பிட்டு கேட்போமே கேட்டேன் பெரியம்மா. ஆமாத்தா, உங்களுக்கு மட்டுமா சந்தோஷம்? எங்களுக்கு அதை விட சந்தோஷம்தான். என் மகளுக்கு சொல்லவா வேணும், அழுதுகிட்டே இருக்கிறா. சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்தா. ஆனால் அவ என்னடான்னா அழுதுகிட்டே இருக்கா. ஏண்டின்னு கேட்டா, மா எனக்கு சிரிக்க வரலம்மா, அழதாமா வருது அப்படின்னு சொல்லி அழுகிறா. அவ்வளோ அழுக. சரி, ஆனால் சந்தோஷமா இருக்கான், ஆனால் அழுகையா வருதான். என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. போ, எல்லா அக்காவுக்கும் சந்தோஷம்தான் பெரியம்மா, நல்லா இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு பொண்ணு பெற்றதுனால அது பல கஷ்டம் பட்டிருக்கும்ல, அதுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. நமக்கு தான் இப்படி நம்மளோட பொண்ணுக்காவது பையன் பிறக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதுதான், அதனால தான் அது நினச்சிருக்கும் போல. சரி வீடு. ஆமாத்தா, கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு தான். அதனால தான் என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை, எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையா போச்சு, அதுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையா போச்சு. நாங்கள் எல்லாம் இப்படி கிடந்தோம். எங்கிட்ட அதுக்காவது ஒரு பையன் பிறந்துட்டானே, இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அழுகிறா அழுதுகிட்டே இருக்கா. போடி அப்படின்னு நான் வெத்தலை பார்க்க வந்தேன். திட்டாத பெரியம்மா, அது மனசில் என்ன ஓடுதோ. அதான் அலாமடியே இருக்கா சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறாடி. நான் என்னடி பண்ணேன்? சரிதான், என்கிட்ட அன்பு நல்லா இருந்தால் போதும். ஆனால் அந்த பிள்ளை மேலே உள்ள கோவத்தில் தான் நாங்கள் போகாமல் இருக்கோம். எங்கள் மேலெலாம் அதுக்கு பாசம் இருக்கு, எங்களை பார்க்கணுன்னு தான் நினைக்கிது, நாங்கள் தான் போகல. அடியே இளவரசி. யாரு? வாங்க. என்ன அத்தாச்சி, வேலை வெட்டி இல்லையா உனக்கு? ஏண்டி என்ன உங்களை மாதிரி நினச்சியலா? என் வீட்டில் 1008 வேலை, 1008 என்ன 1108 வேலை இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியாமல் நான் திரியிறேன். பார்க்க முடியாமல் வேலை தான் கிடக்குதுன்னு நினச்சிட்டு தெரிஞ்சா போகிற வேலையே சொந்த பந்தத்திட்ட யார் பேசுறது, எப்போ பேசுறது? வேலையை பார்த்துட்டே இருந்தா. அதனால தான் போகிற வரவையே சொந்த பந்தோன்னு எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசுவேன், சரிங்களா? உங்களுக்கு இப்போ என்னமோ சொன்னா அவங்க மேலே அவள் பாசமாக இருக்கா, எங்களுக்கு தான் ரோசம், அதனால தான் நாங்கள் போய் பார்க்கல. அப்படியா? ஏண்டி இளவரசி, இதை நீ வேணா நம்பலாம், ஆனால் நாங்கள்லாம் நம்ப மாட்டோம். ஞாபகம் வச்சுக்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நீங்கள் சொன்னாலும் கேட்க தான் செய்வேன், அவ சொன்னாலும் கேட்க தான் செய்வேன். எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்லி பாவமாக பேசினாலும் ஐயோ பாவம்னு சொல்லுவேன், அவங்க பாவமாக என்கிட்ட பேசினாலும் ஐயோ பாவம் தான் சொல்லுவேன். இதில் என்ன இருக்குது?
அடியே இளவரசி, வாய் கிளிய கிளிய பேசாத என்ன. நடந்தது என்னன்னு தெரியுமா? இவளுவ வலிக்க தான் போறாளுவ. ஆனா என் பேரன் பொண்டாட்டி அன்பு இருக்காளே, அவ தான் இவங்களை பார்க்க முடியாது, இவங்கள வரக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது தெரியுமா முதல்ல உனக்கு? இதெல்லாம் தெரியாம நீ பேசாத என்ன. சரி, அதனால என்ன? இவக ரோசமாக இருந்தானே அவங்க ரோசமாக இருந்தானே ஒரு 10-15 நாளைக்கு தான், அப்புறம் தன்னால எல்லாம் சரியாக போயிடும். அவள் எத்தனை நாளைக்கு தான் அம்மா இல்லாமல் இருப்பா? இந்நேரத்துக்கு அம்மா தானே தேவைப்படும். அவளுக்கு புரியும் போது தன்னால் வந்துடுவா பாருங்க முத்தலகு அக்காட்ட. வாயை முடிக்கிட்டு போ, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். போடி முதல்ல, நீங்கள் போங்க. இப்போதான் வந்துட்டாளுங்க. எம்மா, இதுகிட்டலாம் எப்படி தான் சமாளிக்கிறதோ தெரியல பெரியம்மா. என்ன மாதிரி பேச கற்றுக்கோங்க, அப்போதான். இல்லைன்னா நம்மளே பேசி பேசி கொன்றும். என்னம்மா பண்ணுறது? கோவப்பட்டு பேசி பேசி என்ன பண்ணுறது? புரியாத ஜென்மங்களாக இருக்குதுங்க. இன்னைக்கு நேத்தா நாச்சியம் அப்படி இருக்குது. அது வந்து வாழ்ந்த காலம் பூரா அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு நேத்தா அப்படி இருக்குது. இதை பேசுகிறதுக்கு என்னமோ பண்ணிட்டு போ. சரி தலைவரசி, நான் வரவா? வேலை வெட்டி நிறைய கிடக்குன்னு சொன்னேன். நான் வந்து நின்றுக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு உன்னை வேலை வைக்காம விடலை. சரி போ, போய் பாரு. என்னைக்கு தான் பெரியம்மா நமக்கு வேலை இல்லாமல் இருக்குது, வெட்டி இல்லாமல் இருக்குது? எல்லா நாளும் வேலை வெட்டி தான். இப்படி வேலையை பார்த்துட்டே கிடந்தா வந்தோன்னு என்னைக்கு தான் பார்க்குறதுங்க சொல்லுங்க. சரி பெரியம்மா, பாரு. போத்தா போ. அன்பு, குழந்தை எப்படி இருக்கு? யாரு மாதிரி இருக்குன்னு பாரு. அட பாவி கௌதம், என்னடா குழந்தை அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான்? ச்சே, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா என்ன மாதிரி அழகா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னுட்டு. கடைசியில் பார்த்தா ஒன்ன மாதிரில இருக்கு கருகருன்னு. சித்தி, பத்தியா அவளுக்கு கொழுப்ப? என்ன மாதிரி இருக்கானா? ஏய், அப்ப மாதிரி தாண்டி பிள்ளை இருப்பான். என்ன அப்புறம்? அப்புறம் என்ன அன்பு, உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையாம்மா? இப்போ ஓகேவா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா தம்பி பாத்தீங்களா? தூக்குனீங்களா? பாத்தீங்களா? தூக்குனீங்களாவா? இவ்வளோ நேரம் தூக்கிதாமா வச்சிருந்தேன். நானே டெலிவரிக்காக புது நைட்டிலாம் எடுத்து வச்சிருந்தேன். இது யார் மாமா எடுத்து கொடுத்துட்டது? கௌதம், உன்கிட்ட தானே சொன்னேன் செட்டா நைட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. ஏய், எனக்கு என்ன தெரியும்? அதுவே ஒரு பெரிய கதைம்மா. ஏன் கேட்குற? இந்த முல்லையை எடுத்துட்டு வர சொன்னதுக்கு மறந்துட்டு வந்துட்டா. கடைசியில பார்த்தா கௌதம் போய் மல்லிகாவை கூட்டிட்டு போய் இருக்கதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. அதை ஏண்டி கேட்குற அன்பு? நானும் உன்னோட கவர் பூரா தேடினேன். இதுதான் அங்கே முன்னாடி இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு நைட்டி எடுத்துட்டு போவோம். நைட்டில என்ன நல்ல நைட்டி கெட்ட நைட்டி, அவசரத்துக்கு இருக்கதை எடுத்துட்டு போவோம்னு சொல்லி எடுத்துட்டு ஓடியாந்தேன். இதுல என்ன இருக்கு? எதா இருந்தா என்ன? இல்ல வழிவாக்கா, இதெல்லாம் பழசா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ ஒரு 4 புதுசாக எடுத்தேன். அதை எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா நானும் சும்மா ஒரு இதில் வந்தது தான் ஹாஸ்பிட்டலுக்கு மயக்கத்தில். கடைசியில் பார்த்தா இப்போ இவன் பிறந்தே போயிட்டான். என்னதான் செய்யுது? இல்லைன்னா கூட எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டாவது வந்திருப்பேன். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே தானே அப்படி ஆனது. சரி சரி விடுங்க, வீட்டுக்கு போனோன்னா போட்டுட்டு போறது. கௌதம், வேற யாரும் வந்தாங்களா? வேற யாரும் வந்தாங்களாவா? நீ யாரை கேட்குற? புரியலையே. புரியலையா? வேற யாரு? யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன் பாக்குறதுக்காக. யாருன்னு சொன்னாதானே தாயே தெரியும். நீ பாட்டுக்கு யாராவது வந்தாங்களான்னா எப்படி தெரியும்? இவங்க வந்தாங்களா அவங்க வந்தாங்களான்னு கேளு, சொல்றேன். அதை விட்டுட்டு யாராவது வந்தாங்களா எவராவது வந்தாங்களான்னா? இல்ல கௌதம், யாரும் நம்மளோட சொந்தக்காரங்க வந்தாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் யாரும் வரல. இப்பதான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இனிமே எதுவும் வந்தாதான். கௌதம், போன் அருவிக்கு ஃபோன் பண்ணணும். அருவிக்கெல்லாம் ஆல்ரெடி மல்லிகா சித்தி சொல்லிட்டாங்க. அருவி கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வந்துருவா. நீ எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? இல்ல கௌதம், நான் என்னோட வாயால சொல்லணும்னு நினைப்பால, அதுக்கு தான் கௌதம். அதெல்லாம் சொல்லியாச்சு. அருவி வந்துரும், இரு. நீ எதுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம். நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அதான் நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம்ல. ஏண்டி அன்பு, கௌசிக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு வாயில வருதா பாரு, அருவிக்கு மட்டும் சொல்லணும்னு சொல்ற. ஏன் கௌசிக்கு சொல்லணும்னு சொல்ல மாட்டியா? இல்லாட்ட அருவிக்கிட்ட எதுவுமே எப்பவுமே ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு எதுவும் சொல்லலை, ஷேர் பண்ணலன்னா அவள் ஏதாவது நினைப்பாள்ல, இவன் நமக்கு ஏன் சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக தான் அத்தை, சரி ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லுவோமே அப்படின்னு. சரி சரி மாமா, அக்கா, அன்புவே பார்த்தாச்சு, குழந்தையும் பார்த்தாச்சு. அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பவா?
என்ன மல்லிகா எங்க கிளம்புறேங்கிற? மல்லிகா நைட்டுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் இரேன். யார் அன்புவை பார்த்துக்கிறது? அவங்க அம்மா அப்பா தான் இப்படி சண்டையாயிட்டு. நான் வீட்டுக்கு போகணும். நமக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது மல்லிகா. இங்கெல்லாம் தூங்க வைக்கலாம் சரி வராது மல்லிகா. அதனால நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீ கொஞ்சம் அன்புவையும் குழந்தையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இரேன். ஏய், எங்க போறேங்கிற? வீட்டுக்குங்க. ஹாஸ்பிட்டல்லாம் நைட்டுக்கு நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. வீட்டுக்கு போனால் தான் நிம்மதியாக தூங்க முடியுமா? அதுக்காக தாங்க நான் வீட்டுக்கு போகிறேன். மல்லிகா பார்த்துக்கடின்னு சொல்கிறேன். இது கூட உன்னால பாத்துக்க முடியாது, அப்படிதானே? ஆ, அவங்க அன்பு கூட பேசலன்னு உனக்கு எவ்வளோ சந்தோஷப்படுற. அப்புறம் யார் பாத்துக்கிறது சொல்லு? நீ தானே பாத்துக்கணும். அந்த பிள்ளை அவங்க எல்லாத்தையும் வெறுத்துட்டு உன் கூட தானே பாசமா இருக்கு. அப்போ நீ பாத்துக்காம மல்லிகாவை பாருங்கிற. ஏன் மல்லிகா பாத்துக்கணும்னு என்ன என்ன இருக்கு மல்லிகாக்கு? என்னங்க நீங்கள் பார்த்துக்கடின்னு சொன்னது தப்பா? இதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. ஹாஸ்பிட்டலில் எப்படிங்க தூங்க முடியும்? இங்க இருக்கவங்க எல்லாம் தூங்க முடியாமையா இருக்காங்க? எல்லாரும் நல்லா தானே நிம்மதியா தூங்குறாங்க. உனக்கு என்ன தூங்க முடியாதுன்னு சொல்ற? அதெல்லாம் நல்லாவே தூங்கலாம். உன் வேலையை பாரு என்ன. முதல்ல நீ இங்க தங்கு. மாமா நான் வேணா இங்கே இருக்கேன் மாமா. அக்கா இருக்க முடியலன்னு சொல்லும்போது நான் பார்த்துக்க மாட்டேன்னு என்ன? குழந்தைய அன்பே பார்த்துக்கிறேன். உங்கள் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. வேணாம் மல்லிகா, இவ இருப்பா. இவ தான் இருக்கணும், இவ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா அன்புவ. யாரும் இருக்க வேணாம் சரிங்களா? அவங்கள இவங்கன்ட்டு எதுக்கு இருக்கணும்? நான் என்னோட குழந்தைய என்னோட ஒய்ஃபையும் நான் பாத்துக்கிறேன். கௌதம், நீ எல்லாம் இங்க இருக்க மாட்ட. சரியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. உங்க அம்மா கறி இருப்பா. அவளுக்கு இதை விட வேற என்ன வேலை கௌதம் வீட்டில்? சொல்லு. சாப்பாடு நான் பார்த்துக்கிறேன். எங்காவது கடையில் ஹோட்டலில் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆ, நீயும் உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறலாம். ஒரு 3 நாளைக்கு இங்கே இருக்கிறதுக்கு வலிக்குதா இவளுக்கெல்லாம்? இவ தானே பார்த்துக்கணும் கௌதம் இந்த நேரத்தில். யார் பார்த்துப்பா? அவங்க அம்மாவும் இல்லை, வர மாட்டாங்க. அப்புறம் யார் கௌதம் பார்த்துப்பா? மாமா என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேணாம் மாமா. குழந்தைய நான் அழகாக பார்த்துப்பேன் மாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு அத்தை கூட சண்டை போடாதீங்க. அத்தை நீங்கள் வீட்டுக்கு போகிறதுனா போங்க அத்தை. இந்த கௌதம் இருக்கேங்கிறான், பார்த்துக்குறோம் நாங்கள். மல்லிகாக்காவுக்கு குழந்தைங்க இருக்குதுங்க, பாவம் அதுங்க. அதுகளை விட்டுட்டு மல்லிகாக்கா இருக்காது, மல்லிகாக்கா விட்டுட்டு அதுகளே இருக்காதுங்க. அதனால் யாரும் யாரையும் பார்த்துக்க வேணாம். நான் என்னோட குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். வேணும்னா கௌதம் இருக்கட்டும். அதெல்லாம் முடியாது. முல்ல நீ தாண்டி இருந்தாகணும். பா, அதான் முடியாதுங்குது இல்லப்பா. வீடுப்பா, போனா போட்டோம். அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது.